கானுக்கு கண் பார்வை பறிபோனதாக வெளியான தகவல்தான் அவரது கட்சியினரை அதிர வைத்துள்ளது. இம்ரான் கான் குறித்து அடுத்தடுத்து வெளியான தகவல்தான் பரபரப்பை கிளப்பியுள்ளது. சிறையில் நடந்தது என்ன பார்க்கலாம். கடந்த மார்ச் 2022 அமெரிக்காவில் அந்நாட்டு உயர்மட்ட அதிகாரிகளுக்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கான அமெரிக்க தூதர் பங்கேற்றார். அப்போது அங்கு பேசப்பட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்த ரகசிய ஆவணங்களை இஸ்லாமாபாத்திற்கு அனுப்பி வைத்தார். இதனை அடுத்து இம்ரான் கான் இஸ்லாமாபாத்தில் நடந்த கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது மேடையில் பேசிய அவர், தனது ஆட்சியை கவிழ்க்க வெளிநாட்டு சக்திகள் திட்டம் போடுவதாக கூறிய அவர் தனது சட்டை பையிலிருந்து ஒரு காகித துண்டை எடுத்துக்காட்டி பேசினார். அந்த காகிதத்தில் இம்ரான் கான் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் அனைவரும் மன்னிக்கப்படுவீர்கள் என குறிப்பிடப்பட்டிருப்பதாக இம்ரான் கான் கூறியிருந்தார். இதற்கு பின்னணியில் எந்த நாடு இருக்கிறது என்பதை கூற அவர் மறுத்துவிட்டார். ஆனால் அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். இவரது பேச்சு உலகளவில் கவனம் பெற்றது. இந்த சம்பவம் இம்ரான் கான் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதற்கு முன்பு நடந்தது. தனக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதன் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக இம்ரான் கான் குற்றம் சாட்டினார். தன்னை ஆட்சியில் இருந்து அகற்ற சதிவேலை நடப்பதாக இம்ரான் கான் வைத்த குற்றச்சாட்டை அமெரிக்கா முற்றிலுமாக நிராகரித்தது. இதனையடுத்து இம்ரான் கானின் பதவி பறிபோனது. அதன் பிறகு ஜூலை 2023 அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டம் 1923 படி முன்னாள் பிரதமர் மீது பாகிஸ்தான் அரசு ரகசியங்களை பொதுவெளியில் கசியவிட்டதாக கூறி இம்ரான் கான் மீது வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த பாகிஸ்தான் சிறப்பு நீதிமன்றம் இம்ரான் கானுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் இம்ரான் கானின் கண் பார்வை படிப்படியாக குறைந்து வருவதால் அவருக்கு விரிவான பரிசோதனை நடத்த அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறையில் இருந்த இம்ரான் கானை சந்தித்த அவரது வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த அக்டோபர் வரை சீரான பார்வை திறன் கொண்டிருந்த இம்ரான் கானுக்கு திடீரென வலது கண்ணில் பார்வை குறைபாடு ஏற்பட்டுள்ளது. தற்போது 15% கண் பார்வை மட்டுமே உள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இரத்த கசிவு காரணமாக கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சிறை அதிகாரிகளிடம் பலமுறை கூறியும் அவர்கள் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனுவை தொடர்ந்து இம்ரான் கானுக்கு மருத்துவ பரிசோதனை வழங்கி வரும் 16ஆம் தேதிக்குள் அறிக்கையாக சமர்ப்பிக்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமின்றி மனிதாபிமான முறையில் இம்ரான் கான் அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் செல்போனில் உரையாடவும் அனுமதி வழங்கியுள்ளது.